மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு சனா. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோல பெஸ்ட் பட்ஜெட் ஃபைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறேன். லைக் லிட்டரலி இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னோட கரண்ட் ஃபேவரட்டா இருக்குது. அதை வச்சு அந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபுல்லி டன். ஓகேவா? நான் வந்து இந்த காமிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் என்னோட ஃபேஸ்ல போட்டிருக்கிறேன். ஸோ அதனால தான் காஜல் எதுவும் போடல, ஃபேஸ்ல பவுடர் எதுவும் செட் பண்ணல. ஸோ மேக்கப் சுமாரா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். பட் வி ஹேவ் ரியலி குட் ஃபைன்ஸ். ஐ ஹேவ் அ blush. I have a really beautiful eyeshadow. I mean, look at my eyes. I have a bronzer. I think I have my new favorite primer. Also, the best foundation I have ever tried. So, in the video, skip பண்ணாம பாருங்க. I hope you guys will like this too because in the products நான் வந்து almost 1 month-ஆவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். And நீங்க போட்டிருக்க lip shades நான் உங்களுக்கு இந்த வீடியோல வச்சிருக்கிறேன். Of course, it is gorgeous. So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நம்ம ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். வாவ், ஷேடோ உங்க தூக்குறதே தெரிய மாட்டேது. ஓகே, ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் அ ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்மேயோட அன்ரியல் பிளர்ஃபெக்ட் ப்ரைமர். இந்த ப்ரைமரை வந்து என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் ஆன் இன்ஸ்டாகிராம், அவங்க நேம் வந்து எனக்கு கரெக்டா ஞாபகம். ஐம் நாட் வெரி குட் வித் நேம்ஸ், பட் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தேன். ஷீ ஹேஸ் லைக் ஆல்மோஸ்ட் சேம் கன்சர்ன்ஸ் ஆஸ் மீ. ஆயிலி ஸ்கின், போர்ஸ், லைக் ப்ராடக்ட் லேயர் பண்ணும்போது பில்லாகாம இருக்கணும், பிளஸ் ஃபேஸை வந்து மேட்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிரைமர் தான் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் ஸ்வேரிங் பை திஸ். ஸோ அதனால சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சின்னது வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன், கடைசி சொல்லும் போது சில பேருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். இட் ஹேஸ் அ ஃப்ரேக்ரன்ஸ். முன்னாடி ஒரு காலத்துல லாக்மேயோட ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஃபவுண்டேஷன் வந்து இட் வாஸ் பிரேக்கிங் மீ அவுட் லைக் சோ பேட். அதை நான் எப்போ நிப்பாட்டினாலும் என் ஃபேஸ் வந்து அப்போ கிளியர் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ தான் லாஸ்ட் டைம் நான் வந்து தொட்டது லாக்மேயோட பேஸ் ப்ராடக்ட்ஸ். தே ஹேவ் சோ மச் ஃப்ரேக்ரன்ஸ். இதுல அந்த அளவுக்கு இல்லை, but it is still very perfumey. So keep that in mind. If you have sensitive acne prone skin or oily acne prone skin, anything acne prone ஆனதுனாலே maybe don't try this. You have Maybelline இருக்குது, but I think it is like better than my Maybelline one. யான்னு சொல்றேன், ஓகேவா? Except for that fragrance part, I think it is the better version of the ELF putty primer because putty primer ஓட ஃபேஸ்ல வந்து எதுவுமே பண்ணாது. It's like a cream. என் ஃபேஸ் பிளர் எதுவும் பண்ணாது, போர்ஸ் எதுவும் மினிமைஸ் பண்ணாது. It makes my products go on smoother. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணாது. அது வந்து என்னோட Maybelline primer பண்ணும். பட் இது வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் a powder on your skin. இதோட ஃபினிஷ் வந்து ஒரு பவுடரி பிளரி ஃபினிஷ் மாதிரி இருக்குது. எப்படி சொல்றது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் மூசி. இட் இஸ் நாட் வெரி சிலிகானி. இட் இஸ் நாட் கிரீம். இது உங்க ஃபேஸை வந்து க்ளோ ஆக்கல. இட் ஆக்சுவலி லைக் இட் இஸ் நாட் லைக் பிளரிங் அவுட் யுவர் போர்ஸ். ஓகேவா? இது வந்து எப்படின்னா அழகா உங்க போர்ஸ்ல அழகா வந்து உட்காந்துக்குது. ஐ ஹவ் நோ ஐடியா ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். ஐ ஹோப் யூ கேன் see it in the video. பட் 2 வாட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் I can see why people like this. Okay, so I think I will be using this more and more. Maybe not daily. எனக்கு வந்து acne prone இருக்கு அப்படிங்கறதுனால. But I really enjoyed using this. So if you're on a budget, உங்களுக்கு என்ன மாதிரி concerns இருக்குது அப்படின்னா give it a try. You guys might like it. Next, you guys know I've been doing this for almost 2 years. சரியா? So I have almost 40 plus foundations. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை ட்ரை பண்ணதே கிடையாது. And I mean it. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கோட ஸ்டுடியோ ஹச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். நான் இருக்கிற ஷேட் வந்து 4.5. இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் மேட்ச், பட் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இட் ஜஸ்ட் பிளெண்ட்ஸ் இன்டு மை ஸ்கின். ரொம்ப பெருசா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது பிகாஸ் இட் இஸ் நாட் லைக் மேட். ஸோ உங்க ஃபேஸ்ல ரொம்ப ட்ரை ஆகாது. ஸோ இட் இஸ் லைக் நீங்க எப்படி போடுறீங்களோ அப்படியே தான் உங்க ஃபேஸ்ல வந்து இருக்கும். புரியுதா? இதை ஏன் நான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை போட்டு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் wore it like throughout the day. At the end of the day நான் வந்து வேற எதுவுமே போடல, blush போடல, bronzer போடல, powder set எதுவுமே பண்ணல. I just wanted to try this foundation as its own. ஓகேவா? At the end of the day, of course என்னோட ஃபேஸ் வந்து ஃபுல் ஆயிலி ஆயிடுச்சு. பட் somehow this foundation made all those oil look good on me. முக்கால் வாசி நேரம் என்ன ஆகும்னா என்னோட அண்டர் ஐ வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், என்னோட சீக்ஸ்ல ஃபுல்லா ஆயிலா இருக்கும், மத்த இடம்லாம் ஒரு மாதிரி மேட்டா இருக்கும். பட் திஸ் somehow made it look good. அது எப்படி இது பண்ணுதுன்னு தெரியல. It was like almost blurring. Like it is not a matte foundation, it is not a dewy foundation, it is like a satin foundation தான் சொல்லுவேன். இவங்க அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் I would say like a velvety satin foundation. It sits really good on oily skin. It did not move throughout the day. It has a decent medium to buildable coverage. So I think anyone will love this. Oily skin, dry skin, you guys will love this. I really loved it. ஒவ்வொரு வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணும்போது I enjoy using it. I look forward to doing my makeup because of this foundation.
ஸோ இதுல ரேஞ்சஸ்மே வந்து ஷேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கிவ் இட் அ ட்ரை. நான் உங்களுக்கு எல்லா லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட் அட் த மொமெண்ட். பட் அந்த ஷேடு வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்கிறது வரைக்கும் இட் இஸ் நாட் ஃபார் மீ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுகரோட Cloud9 Niacinamide க்ளோ பிளஷ் இந்த ஷேடு பிங்கோ ப்ளம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு நைக்கால இருந்து பிஆர்ல சென்ட் பண்ணிருந்தாங்க. பிஆர் வரைக்கும் நைக்கால இருந்து மந்த்லி ஒன் சென்ட் பண்ணுவாங்க போல. அது எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ ஐ செலக்டட் திஸ் ஷேடு ப்ளம். மேபி நான் வந்து வேற ஏதாவது ஷேட் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இட் இஸ் ஓகே பிகாஸ் திஸ் ஷேட் இஸ் கோயிங் டு லுக் சோ குட் ஆன் டீப்பர் ஸ்கின் டோன். ஐ வில் டெல் யூ வை. இந்த ஷேடு மட்டும் இல்ல, இந்த ஃபார்முலேஷனுமே இட் இஸ் சோ சாட்டிஸ்ஃபைங் டு பிளெண்ட் ஆன் யுவர் ஸ்கின். சரியா, நிறைய டூயி பிளஷஸ் என்ன ஆகும்னா ஸ்வேர் டு காட் எல்லாமே போட்டு பிளெண்ட் பண்ண உடனே உங்க ஸ்கின்ல காணாம போயிடும். பிங்கோ ரெட்டோ எதுவா இருந்தாலும் சரி, டூயி பிளஷஸா இருந்துச்சு அப்படின்னா இட் லைக் disappears into your skin. But இது அந்த மாதிரி இல்ல. It gives you that natural flush of color but also the glow from within. பட் இது நீங்க வந்து டூயி ப்ளஷ் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இட் லாஸ்டட் மீ ஆல் டே. ஐ ஹவ் ட்ரைட் இட். பட் வித் எனி டூயி ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபவுண்டேஷனா இருந்தாலும் சரி, ப்ளஷ்ஷா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின் யூ ஹேவ் டு செட் இட் வித் சம் பவுடர். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு லைக் பி கம்ப்ளீட்லி மேட். அந்த ஷைன் வந்து அப்பவும் வெளியில தெரியும். பட் இட் வில் லாஸ்ட் யூ ஆல் டே. ஐ ஆம் லைக் என்னோட கசனோட மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த் இல்ல, நீங்க அதை பார்க்கும்போது ஐ திங்க் இந்த மந்த் தான் நினைக்கிறேன். மே மாசம் வந்து என் கசனோட மேரேஜ் வருது. அதுக்கு நான் வந்து என்ன கொண்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் டு பிரிங் திஸ் ஒன். பட் அந்த ஷேட் வந்து எனக்கு செட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் லைக் திஸ் க்ளோஸ் டு கெட்டிங் டிஃபரெண்ட் ஷேட் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச். அவ்வளவு பிடிச்சிருக்குது எனக்கு. I think it means more when I say this because I don't like sugar product that much. I think they are like expensive with a very limited shade range. Like அவங்க product நல்லா இருக்கும் but it is very mediocre. We have Mars, we have Swiss Beauty. They do a really good job. But this one they nailed this formulation. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நீங்க என்ன மாதிரியே நல்ல பிரான்சர் கேர்லி அப்படின்னா you guys will love this because I found a good bronzer under budget. And அது எந்த பிராண்ட்னு பாத்தீங்கன்னா Just Herbs ஓட நரிஷிங் பிரஸ்ட் பிரான்சர். அண்ட் நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து ஹனி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் டூ ஆரஞ்ச் ஃபார் பிரான்சர். லைக் வார்மா இருந்துச்சுன்னா ஓகே தான், பட் இட் இஸ் டூ ஆரஞ்ச் அண்ட் இட் இஸ் வெரி பிக்மெண்டட். ஸோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன் தெரியாம, பட் it all comes together at the end because இந்த மாதிரி ரொம்ப வார்மா இருந்துச்சு அப்படின்னா you can use this also as your blush and it actually looks good. The summerக்கு வந்து it is a perfect bronzer. I'm like so happy. I don't know how I feel about this packaging. It has magnet and all, but I don't know, it is paper, cardboard and quantity மே ரொம்ப கம்மியா தான் இருக்குது. என்னோட பெரிய ப்ரஷ் வந்து இதுல ஃபிட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படுது. ஸோ தட் இஸ் மை ஓன்லி இஷ்யூ. பட் ஐ லவ் திஸ் ஃபார்முலேஷன். இட் இஸ் கைண்ட் ஆஃப் பவுடரி. சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பிக்மெண்டட். ஸோ இட் இஸ் பவுடரி. யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. பட் guys you will love this. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இது வந்து நான் காமிக்கணுமா வேணாமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருந்தேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபெயில். ஓகே, இந்த வீடியோல இருக்கிறதுலயே ஃபெயில் ஆன ப்ராடக்ட் நான் வந்து தான் சொல்லுவேன். பட் அகைன் அப்புறம் என்ன நினைச்சேன்னா you guys deserve to know failed products too because காசு வாங்கி எங்களை வேஸ்ட் பண்ணிட கூடாதுல. அது வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் மேக்கப்போட ஸ்பாட் ஆன் ஆன்டி க்ரீஸ் ஸ்மூதிங் கரெக்டர். நான் வந்து பெரிய இவ மாதிரி பீச் கரெக்டர் போட்டுட்டேன் பிகாஸ் ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் வந்து என்னோட ஸ்கின் வரைக்கும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் டு யூஸ் அ லாட் ஆஃப் கன்சீலர் ஆர் ஐ ஹாவ் டு மிக்ஸ் இன் வித் மை ஓன் கன்சீலர் டு மேக் மை ஓன் கலர் கரெக்டர். ஸோ பீச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் திஸ் ஒன் இஸ் லைக் very peach. It is like basically like an peachy white. இது வந்து fair to light skin tone இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து கலர் கரெக்டா செட் ஆகும். So I used it today for like a highlighting concealer. But if you have my skin tone வாங்கவே செய்யாதீங்க because I don't like the formulation also because it is not very creamy. ஒன்லியோ கலர் கரெக்டரா நல்லா க்ரீமியா இருக்கணும், இல்லாட்டா நல்லா வாட்டர் ஏற்ற நம்ம எல்லைகள் மாதிரி. தட் இஸ் லைக் இன் பிட்வீன் க்ரீமி அண்ட் லைக் வாட்டரி. பட் திஸ் இஸ் லைக் டூ பிக்மெண்டட். ஆல்சோ திஸ் இஸ் டூ மேட். ஸோ அது வந்து கலர் கரெக்டரா இந்த ஃபார்முலேஷன் வந்து செட்டே ஆகாது. ட்ரஸ்ட் மீ, இட் ட்ரைஸ் டூ ஃபாஸ்ட். இதுக்கு மேல இது நீங்க கலர் கரெக்டரா போட்டுட்டு இதுக்கு மேல நீங்க வந்து இன்கேஸ் நான் வந்து ஆரஞ்ச் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு மேல நான் வந்து கன்சீலர் போட்டேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கேக் அப் லைக் இன்ஸ்டன்ட்லி. இட் இஸ் நாட் அ குட் ப்ராடக்ட். இஃப் only இது வந்து உங்களுக்கு கலர் கரெக்டர் பிளஸ் கன்சீலராகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னா if you have very light skin. But that is like a very small percentage of people. Like அந்த அண்டர்டோன் அந்த எல்லாமே கரெக்டா செட் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும். லைக் நோ மேக்கப் டேஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் போட்டு நாங்க வந்து போற மாதிரி. பட் other than that I don't like the formulation altogether.
I'm kind of sad because என்னோட ஆரஞ்சு கரெக்டர் வந்து தீர ஆரம்பிக்குது. அதெல்லாம் அமுக்கும் போது அதுல இருந்து காத்து வர ஆரம்பிக்குது. ஸோ I don't know, மேபி எல்லைகள் தான் திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து if you are on a budget, if you have like budget for only one eyeshadow, I would ask you கண்ணை மூடிட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்குங்க. இட் ஹேஸ் எவ்ரிதிங் யூ நீட். அது இந்த லெமலோட 16 shades of burgundy. I am so mad at myself for not getting this earlier because you have every shades in this. சரியா? You have the lighter shades, like நீங்க வந்து பிரைட்டன் பண்ணலாம், பிரைட்டன் பண்ணிக்கலாம், உங்க ஐலைட்ஸ் செட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். You have your everyday shades. You have deep brown. இந்த ரெட் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல, but I figure it goes together. You have 1 2 3 4 metallic shades. இந்த ஷேட் மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த என்டையர் பேலட்ல எனக்கு பிடிக்காத ஷேட் தான் நான் வந்து இதுதான் சொல்லுவேன். பிகாஸ் திஸ் இஸ் லைக் ஐசி ஒயிட் வித் கோல்டு ஷிப்ஸ். ஸோ இட் லுக்ஸ் வெரி அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து கோல்டுக்கு பதிலா லைக் ப்ளூ ஷிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ மைட் ஹவ் லைக்ட் இட் பெட்டர். பட் எவ்ரிதிங் எல்ஸ், எஸ்பெஷலி இந்த பர்பிள் ஷேட், இட் ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்பிள் அண்ட் ப்ளூ ஷிஃப்ட். லைக் இது மட்டும் தான் என்னோட கண்ணில் போட்டிருக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் ஷேடுக்கு நான் வந்து எதுவுமே போடலை. இஃப் யூ ஆர் லேசி லைக் மீ அண்ட் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் pop this one on and you are like set. அதுவே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்க வேற வேற ஷேட் போட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா கூட it shows like blue and purple at the same time. I hope I'm making sense. It is like very low effort job and it is so magical in the night. அதுவும் ஃபிளாஷ்ல அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா let me show you. சரிதா? See how good that looks. Oh my god, it is so pretty. And அதுல இன்னொரு ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக். பிளாக் வந்து எப்படின்னா it has a black and green shift. I prefer the purple one, but black வந்து it is like versatile. நிறைய ட்ரெஸ்ஸுக்கு நீங்க வந்து போட்டுக்கலாம். And it is like a little more subtle than this one. But both are so good. These are like magical shades. Okay, I'm not going to call them like shimmers, glitters, magical shades. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற அந்த brownsமே கூட they are so pigmented. Look at that one swipe. Let me show you one more. It is so creamy. It is so buttery. Oh my god. Okay, that I'm like so excited to try a lot of looks with this one, but I'm not very into eyeshadow except like glitters like this. இன்னொன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, they have fallouts. அந்த அளவுக்கு பெருசா தெரியல because I have seen worse. பட் கிளிட்டர்னாலே sometimes they have fallouts. ஓகே, அது மாதிரி பெரிய கிளிட்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா it is not that big but still it has fallouts. ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா keep something like this and then go. அப்படி மட்டும் தான் அதை வந்து உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகாஸ் I have tried with removing with a spatula. அது வந்து ஸ்கின்னை ஸ்கிராச் பண்ணதே தவிர it does nothing else. Also I love how all the shades like it's cohesive. நீங்க எந்த ஷேட் எது கூட போட்டாலும் it will go together. And it also has like cool toned browns. எங்க போச்சு? Cool toned browns and warm toned browns. You guys will love this. Trust me, it is not that expensive. I'm like தேடிட்டு இருக்கிறேன் லெமல்ல வேற என்ன ஐஷேடோ இருக்குது, வேற என்ன ஐஷேடோ இருக்குது. அப்புறம் நான் நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீ போட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ யூ வெல்கம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஓகேயான ப்ராடக்ட். இட்ஸ் நாட் சம்திங் யூ நீட் இன் யுவர் லைஃப். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஃபோட ஐலைனர் பென் அண்ட் இட் இஸ் த ஷேட் பிளாக். எனக்கு வந்து ஐ நீட் அ ரியலி ட்ரஸ்டி ஐலைனர் பென். அது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஐ ட்ரைட் த Plum one. I did not like it at all. லைக் 5 நிமிஷம் போடுறதுக்கான நல்லா இருக்கும். பட் என்னோட ஆயிலி ஐலிட்ஸ்ல அது வந்து லாங் லாஸ்டிங் அவை இல்லை. நான் அந்த வீடியோல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். பட் திஸ் ஒன் இஸ் அ டீசென்ட் ஒன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி லாங் லாஸ்டிங். பட் அந்த வாண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இட் இஸ் ஃபிளெக்சிபிள் பட் இது வந்து அந்த ப்ரஷ் மாதிரி இல்லை. இட் இஸ் கைண்ட் ஆஃப் பாயிண்டி which I don't like that much. I still prefer my NYX one. I can't believe I'm saying this because NYX வந்து எனக்கு வாங்கும்போது அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் நிறைய ட்ரை பண்ண NYXே பரவாயில்லடா அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. So it is not a necessary. If you like ELF product, you guys will love this. It is pigmented but it is not extraordinary. It is not something I was hoping for. Yeah, I had my expectations very high with ELF but it is a very mediocre product. Next product, I don't like it that much. அது வந்து இந்த Staze ஓட 929 All Eyes on Me Volumizing Waterproof Mascara. That is not true. It is not a waterproof mascara because it is a tubing mascara. Tubing mascara என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி வச்சு அப்படி லைட் அப்படி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா it will come off. லைக் உங்க கையிலே வந்துடும். It is easier to remove
அப்படி டியூப் மாதிரி வந்துரும் புரியுதா. இட் இஸ் ஈஸியர் டு ரிமூவ். சோ இஸ் எனி நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ். பட் இது வந்து அவங்க வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்னு மென்ஷன் பண்ணிக்கிறது ஐ வுட் சே இட் இஸ் அ கிரைம். ஓகே, அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு. பிகாஸ் யூ கேனாட் ஹேவ் அ டியூபிங் மஸ்காரா அண்ட் சே இட் இஸ் அ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அதுவும் இல்லாம நீங்க லைட்டா கண்ணை தேய்ச்சிட்டீங்கன்னா கூட அவ்வளவுதான், கண்ணு கீழேயும் பற்றும் மேலேயும் பற்றும் முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம ஐ ஹேவ் வெரி வாட்டரி ஐ. எதுவுமே பண்ணலனா கூட இட் இஸ் ஸ்டார்டிங் டு லைக் ப்ளீட். ஓகே, ஸோ ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ். அண்ட் ஃபார்முலேஷனை பத்தி என்னால பெருசா ரொம்ப பேச முடியாது. பிகாஸ் இட் இஸ் பேர்லி நியூ. ஸோ ஒரு 2 months போனாதான் அதோட ஃபார்முலேஷன் பத்தி தெரியும். But I know I won't be using this like ever. And the last product is வந்து the internet made me buy it. Okay, இது வந்து the Kiro ஓட quad lipstick in the shade Apex Brown. இதெல்லாம் வந்து எவ்வளவு நாளா கன்வர்சிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா you have no idea because all 4 are gorgeous delicious brown shades. But I think it is a bit expensive. But I also like how it is like travel friendly. பட் உங்களுக்கு வந்து தெரியுதுல்ல, அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அது இருக்குது. பிகாஸ் அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து வாண்ட். இவ்வளவு இடமும் உங்களுக்கு கேப் தான் புரியுது. அந்த பிளாக் கலர் வந்து ஃபுல்லா கேப் தான். இது மட்டும் தான் உங்களுக்கு ஷேட்ஸா இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் த பட்ஜெட் ஜஸ்ட் கோ ஃபார் இட். எப்போவாவது நீங்க போடுவீங்க அப்படின்னா கோ ஃபார் இட். பட் இது மட்டும் தான் நான் வந்து லிப்ஸ்டிக்கா வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு 6 months வரைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நோவே. ஒரு 5 times போடலாம் நீங்க ஒரு ஷேடா, அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து பத்தம். டுடே ஐ ஹேவ் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஷேட் அண்ட் த லாஸ்ட் ஷேட் லைக் காம்போவா நான் வந்து போட்டிருக்கிறேன். அண்ட் ஐ லவ் இட். ஐ யூஸ்வலி லவ் த ஃபார்முலேஷன். அவங்களோட வேற ஒரு ஷேடுமே என்கிட்ட வந்து இருக்குது. ஐ ஹோப் தே ஹேட் த செப்பரேட் ஷேட்ஸ் லைக் ஃபுல் ஃபார்ம்ல. அதே மாதிரி இதுவும் இல்ல. பட் டோன்ட் வரி, ஐ ஹேவ் ஃபவுண்ட் டியூப் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஷேட். ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அங்கதான் வந்து டக்கு போடுவேன். யூடியூப்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஐ லவ் த ஃபார்முலேஷன், ஐ லவ் த ஷேட்ஸ். இட் இஸ் ஃபைனலி ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்களோட மற்ற 2 ஷேடுமே வந்து 1-2 ஷேட் சூப்பரா இருக்கும், மற்றது வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணும். பட் இந்த 4 ஷேடுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கிறீங்க அப்படின்னா. அவ்வளவுதான். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் என்னன்னு. என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் கண்டிப்பா இந்த லெமலோட ஐஷேடோ பேலட் தான். ஐ மீன் அண்ட் த ஃபவுண்டேஷன். இட் லுக்ஸ் சோ குட். ஓ மை காட். வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ண நினைக்கிறேன் அதை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஐ வில் பி ட்ரைங் தம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா தேங்க்யூ சோ மச். உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.